கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலை மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கரத்தால் தூக்கி எடுத்தீ. குப்பையில் இருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீ. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். சாட்சியாய் என்னை நீர் நிறுத்தினீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர். உந்தனின் சாட்சியாய் என்னை நீர் நிறுத்தினீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலை மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலை மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர். அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர். அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர்.
கேட்கறதுக்கு? கொஸ்டினுக்காக வெயிட் பண்ணலாமா இல்லை உங்ககிட்டே கேட்டுடலாமா? உங்ககிட்டே கேட்டுடலாமா? சூப்பர், ஓகே, ஃபைன். இன்னைக்கு ஜாஷுவா நிறைய ஆன்சர் பண்ணுவான். ஓகேவா? ஜாஷுவா இஸ் ரெடி டு ஆன்சர். சரி சரி, வாங்க. நீங்கள் இன்னும் கூட முன்னாடி வந்துட்டீங்கன்னா இங்கே நிறைய வர்றவங்கள பின்னாடி இப்படி உட்கார வச்சிடலாம். ஆமாம், இனிமேல் யாராவது கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா பின்னாடி உட்கார வச்சிடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? என்ன சாப்டர் ஞாபகம் இருக்கா? லூக்கா? தம்பி நீ இந்த பக்கம் வந்து உட்காந்து வா. 3 வா. லூக் 13 to 24. ஓகே, கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? படிக்கிறீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது? சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேர்ள்ஸ் பக்கம், ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்றுக்கு இருக்கு. 21, 19, 18, 29. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது? சொல்லுங்க. சொல். தப்பு. ரெபேக்கா சொல்லிட்டாங்க 18. செகண்ட் சான்ஸ் இல்லைங்கிட்ட ஆப்ஷன் அந்த கொஸ்டின். ஆமாம், சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின், கை தூக்குங்க. தெரிஞ்சவங்க யாருக்கு கொஸ்டின்ங்கும் போது கை தூக்குங்க, ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? சொல்லு. தப்பு. சரி, அந்த கொஸ்டின் அப்படியே கேர்ள்ஸுக்கு பாஸ் ஆகுது. ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆமா, நம்பர்ஸ்ங்கிறதுனால ஆப்ஷன் எடுத்தோம். இது வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி வர்றதுனால ஆப்ஷன் எடுக்கிறது கஷ்டம். தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? ரெபேக்கா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தப்பு ரெபேக்கா, தப்பு. யாராவது ஒருத்தர் கை தூக்கிட்டு சொல்லுங்க ஆன்சர். யாரு? சொல்லுங்க, ஏதோ கரெக்ட், சூப்பர். உங்க பேர் என்னது? அபி. ஓகே. தேவனுடைய ராஜ்யம் இந்த சாப்டர்ல வந்து லூக்கா 13, 20, 21 சொல்லியிருக்குது. புளித்த மாவுக்கு ஒப்பா சொல்லியிருக்குது. சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்து வந்து கேர்ள்ஸுக்கு தான். மனம் திரும்புகிற யார் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்? ஏஞ்சல் சொல்லுங்க கை. அது மனம் திரும்புகிற சொல்லி கொடுக்குறாங்க. சரி சொல்லுங்க. கரெக்ட், ஒரே பாவியின் நிமித்தம். சரி, ஓகே. ஃபோர்த்து கொஸ்டின் பாய்ஸுக்கு. அந்த தரித்திரன் மரித்து யாருடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்? சூப்பர். ஆமா அண்ணே,
சாரி, யாருடைய? ஆபிரகாமுடைய மடியிலே யாரால் கொண்டு போய் விடப்பட்டான்? நான் தான் கொஸ்டின். சாரி, ஆபிரகாமுடைய மடியில அந்த தரித்திரன் யாரால் கொண்டு போய் விடப்பட்டான் மரித்து? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு தரித்திரன் மரித்து ஆபிரகாமோட மடிக்கு யாரால் கொண்டு போய் விடப்படுறாரு? தேவதூதர்களால். சரி, கேர்ள்ஸுக்கு எதை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்கணும்? எதற்காக? எதை கொண்டு சம்பாதிக்கணும்? நண்பர்களை எதற்காக சம்பாதிக்கணும்? அது ஒரு வேர்ஸு. சொல்லு, கை தூக்கியிருக்காங்க. சரி, சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க. அநீதியான பொருளினால சிநேகிதரை சம்பாதிக்கணும். எதற்காக? ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு. எதற்கு? அதே வேர்ஸ்லயே இருக்கும். பாய்ஸுக்கு பாஸ் ஆகலாமா? அவங்க ஒன்று தான் சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லு. நீங்கள் வாழும்போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஓகே, இப்போ பாய்ஸுக்கான கொஸ்டின் நீ தான் சொல்லணும். ஸ்டோன்ட்ட கேட்டேன். ஆமா, நீ அமைதியாவே இருக்கல. இந்த கொஸ்டினுக்கு நீ சொல்லு, ஈஸி தான். சரி, ஓகே, பாய்ஸுக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்கு இருக்கிறது? தப்புப்பா. ஓகே, கரெக்ட் நீங்க சொன்னது. ஆனா உங்க டீம்ல 2 பேர் தப்பா சொல்லிட்டாங்க. சரி, கொடுத்துருங்க நீ. ஆமா, வேற என்ன பண்ண? இங்க இருக்குன்ன 3. சரி, கேர்ள்ஸ் கொஸ்டின். யாரை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்? சொல்லு. கரெக்டா சொல்லணும். ஏஞ்சல், அந்த பொண்ணு சொல்லுடா. இல்லடா. சரி சரி, ஓகே, பைபிள்ல அந்த வசனத்துல இல்ல. சரி, சிறு பிள்ளை சாமி சொல்லு. சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. பாய்ஸ், இந்த கொஸ்டினுக்கு புரிஞ்சுதா என்ன சொன்னேன்? சரி, பேசாதீங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இது உங்களுக்கு. எதினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எதினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும்? சொல்லு தம்பி. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு, வாயை தர. என்னப்பா தப்பு? சொல்லுங்க. சூப்பர். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். சூப்பர். சரி சரி, நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் கொஸ்டின். இயேசு எங்கு தங்கினார்? லூக்கால ஒரு இடத்துல சொல்லியிருக்குது எங்க தங்கினார்னு சொல்லி. அந்த பிளேஸை சொல்லுங்க. இயேசு எங்கு தங்கினார்? சொல்லு. தப்பு. லாசர் வீட்டில் இல்லை. தப்பு. 2 பேருமே தப்பா சொல்லிட்டீங்க. ஆமா, தப்பு. இயேசு எங்கு தங்கினார்?
நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். பகற்காலம் மட்டும் தேவாலயத்தில் போய் உபதேசம் பண்ணிட்டு ராக்காலத்தில் வெளியில எங்க? தப்பு. நானே ஆன்சர் பண்ணிடுறேன். ஒலிவமலை என்னப்பட்ட மலையில தங்கினார். அதான் எருசலேமுக்கு வெளியில போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் தங்கினார். அடுத்தது, இப்ப பாய்ஸுக்கு பஸ்கா பண்டிகையின் இன்னொரு பெயர். நல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த பையன் சொல்லிட்டாப்ல. சூப்பர். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்கா பண்டிகையோட இன்னொரு நேம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. உங்க பேரு? பிரிட்டோ. சரி, ஓகே. கேர்ள்ஸுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பின் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? எந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார்? கேர்ள்ஸுக்கு வெயிட். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல இருந்து பரமேறி போனாரு, பரலோகத்துக்கு போனாரு? அது ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. தப்பு. அதான் நீங்க சொல்லுங்க. அவங்க அண்ணா சொன்னது தப்பு தான் எப்படின்னாலும். சரி, நான் வேணா சொல்றேன். எருசலேம், சமாரியா, யூதேயா, பெத்தானியா. சரி, ஆமா. இந்த கொஸ்டின் பாய்ஸுக்கு. எம்மா ஊர்ல 2 சீஷர் போனாங்கல்ல, அதுல ஒரு சீஷரோட பேர் சொல்லுங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த சீஷரோட பேர். தெரிஞ்சா கை தூக்கிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலையா? பாஸ். தெரியலையா? மோனு ஏதோ ட்ரை பண்ற, சொல்லு மோனு. தப்பு. மோனும் பிலிப்புன்னு தான் சொன்னா. நீங்க சொல்லுங்க. யார கேர்ள்ஸுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஜோஷுவா இல்லப்பா. ஆப்ஷன் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால தான் நான் சொல்லல. தப்பு. சரி, நானே சொல்லிடுறேன். கிளையோப்பா. கிளையோப்பா. ஆமா, கேர்ள்ஸுக்கு கவனிங்க. எருசலேமின் குமாரத்திகளிடம் இயேசு என்ன கூறினார்? எக்ஸாக்ட்டா. இவங்களோட கொஸ்டின் நீங்க ஆக்சுவலி அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான். என்ன ஆன்சர் சொல்லுங்க நீங்க. பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். ஓகே, இங்க ஃப்ரண்ட்ல யாருமே படிக்கலையா இந்த தடவை பைபிள்? உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கு ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. யூதருடைய ராஜா என்று எந்த எழுத்துக்களில் எழுதி இருந்தது? கிராஸ்ல ஜீசஸ்க்கு மேல ஒரு லெட்டர்ல எழுதி இருந்தாங்க, யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி. இது பாய்ஸ். மல்டிபிள், எல்லா லாங்குவேஜும் சொல்லணும். அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு சொல்லி முடிக்கணும். இங்கிலீஷு, தமிழ். ஆமா, 3 லாங்குவேஜ். 3 எழுத்துக்களில் எழுதியிருந்தது. தப்பு மோனோ. கேர்ள்ஸ் சொல்லுங்க. 3 லாங்குவேஜஸ். நீங்களும் ரொம்ப நேரம்
சூப்பர். ஆஷு இதை ஷேரன் சொல்லிட்டான் ஃபர்ஸ்டே. ஆமா, ஹீப்ரு, கிரேக்கு, லத்தீன், எபிரேயு. இங்கே தானே சொல்ல சொன்னேன். சரி, இது யாரோட கொஸ்டின்? கேர்ள்ஸுக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க கேர்ள்ஸ், உங்களுக்கு தான். 10 குஷ்டரோகிகளில் எத்தனை பேர் சுகமானாங்க, எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க? தப்பு. தேங்க் கிடையாது, அங்க பர்டிகுலரா அங்க வந்து தேங்க் பண்ண இல்ல. அந்த ஒரு இது மட்டும் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எதுக்காக வந்தாரு அவர் ஒருத்தர் மட்டும்? எதுக்காக சொல்லுங்க ரெபேக்கா. சூப்பர். 10 பேரும் ஹீல் ஆனாங்க, ஒருத்தர் வந்தாரு. எதுக்குன்னா தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக அவர் வந்தாரு. சூப்பர். உண்மையாகவே நிறைய படிச்சிருக்கீங்க, அதுக்கு பார்க்கும்போதே தெரியுது, நிறைய ஆன்சர் பண்ணுறீங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜானில் வந்து 21 சாப்டர் தான் இருக்குது. அதில் டிவைட் பண்ண ஃபுல்லாகவே 1 to 21. ஓகேவா? அபி, அப்புறமா கார்த்திக். ஓகே, ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஜான் சொல்லியிருக்கோம்ல, அதோடு சேர்த்து நியூ டெஸ்டமெண்ட் புக் நேம் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் மெமரி பண்ணிடுங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ? 29 இருக்கு. அந்த புக்ஸ் நேமு ஓகேவா? அது கூட கொஸ்டின்ல வரலாம். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். அதனால அதையும் படிச்சுக்கோங்க, பிளஸ் ஜான் புக்கையும் படிச்சுக்கோங்க. 29 இல்லை 27. ரெண்டு புக்கு நீ சரி, அந்த எக்ஸ்ட்ரா 2 புக்கு நீ நெக்ஸ்ட் டைம் சொல்லணும் எனக்கு என்ன புக்குன்னு. சரி, பார்த்தீங்களா, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? நிறைய ஆன்சர்ஸ் இன்றைக்கி வந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ வேதம் என்ன பண்ணுங்க, இன்னும் நல்லா படிங்க. பைபிள் சொல்லுது, வேதத்தில் தேடி என்ன பண்ணுங்க, வாசிங்க. அது ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாமல் என்ன பண்ணாது, இராது. நீங்கள் தேடி வாசிக்க வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால உங்களுக்கு என்ன உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், பைபிளை நல்லா படிக்கணும். ஸ்டோன்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் நிறைய ஆன்சர்ஸ் எதிர்பார்க்குறோம். ஓகே, இல்லை ஸ்பெஷல் டாஸ்க் கொடுக்கட்டுமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த நியூ டெஸ்டமெண்ட் 27 புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது ஸ்டோன் தான் சொல்லுவான். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்து. அதுக்கு பிறகு ஆமாம், இல்லை நேம் தான், அந்த ஆர்டராக சொல்லணும். சரியா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர் அப்படின்னு என்ன பண்ணணும், வரிசையாக வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லணும். சரியா? தென் வந்து இடையில நிப்பாட்டிட்டு மாற்றி சொல்லுவோம். ஓகே, கொரிந்தியர்லேருந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் நாங்கள். ஆமாம். சரி, ஸோ அதுக்கு ரெடியாக என்ன பண்ணணும், இங்கேயும் ரெடியாக வரீங்களா? நீங்களாம் ஆடியன்ஸாகவே உட்காந்துருக்குறீங்களே, நீங்களும் இன்வால்வ் ஆகணும். சரியா? அக்காங்கிட்ட கேளுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பின்னாடி ஏஞ்சல் அக்கா இருக்கிறாங்க, அபி அக்கா இருக்கிறாங்க, இன்னும் வேறு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? எழுதி வாங்கிட்டு போயிடுங்க, இல்லை காப்பி டவுன் பண்ணிக்கோங்க. 27 நேம்ஸ் தான், படிக்கலாம். ஏன்னா சிலருக்கு எபிரேயர் எடுங்கன்னா புதிய பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவீங்க, சிலர் இன்னும் இருக்கிறாங்க, சிலர் பைபிள் சொன்ன உடனே போய் இண்டெக்ஸில் தேடுவாங்க, போய் முதல்ல அட்டவணை என்ன பண்ணுறது போய் பார்க்கறது. ஸோ கத்திரவங்களை ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் கத்திர ஆராதிக்கலாம். நன்றி உள்ள இருதயத்தோடு கத்திரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம்.
தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளை இன்னைக்கு நம்ம இங்கே வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். சுகத்தோடு வர உதவி செய்திருக்கிறார். நிறைய பேர் வர்றதுக்கு உதவி செய்திருக்கிறார். இது வரைக்கும் பார்க்காத சில முகங்கள்லாம் நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஸோ இன்னும் புதிய ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் நம்மகிட்ட என்ன பண்ணுறவர்? பேசுகிறவர். அவர் ஜீவனோடு இருக்கிறவர். அவர் என்ன பண்ணுவாரா? பேசுவார். நீ உண்மையாகவே என்கிட்ட கர்த்தர் பேசணும், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நம்ம கர்த்தர் சமூகத்தில் வந்தா அவர் உண்மையாகவே நம்மோடு பேசுகிறவர். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த
நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல இயேசு, என் ஆத்மாவும் சரீரமும் கே சொந்தம், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு இயேசு தேவா, சுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும், ஆண்டவரே என் ஆத்மாவும் சரீரமும் உங்களுக்கு மட்டும்தான் சொன்ன ஆண்டவரே, என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் மூன்றும் உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் இல்லை, எனக்குள்ள நீங்க வாழணும் ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாழணும் ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாழணும் அப்பா. அவர் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம ரொம்ப பலசாலிகளா மாறிடுவோம். ஒரு சின்ன தாவீதுக்குள்ள கர்த்தர் வந்தார், பெரிய கோலியாத்தை தாவீது மேற்கொண்டான். சின்ன தானியேலுக்குள்ள கர்த்தர் வந்தார், ராஜ்யபாரத்தில் மேன்மையானவனாய் மாறினான். யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் வராரோ, சிம்சோனுக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார், அவன் பெலிஸ்தரை முறியடித்தான். இன்றைக்கு தம்பி தங்கச்சி, நீ கர்த்தர் உனக்குள்ள வர நீ இடம் கொடுத்தா, if you can let God in you, if you allow God to come and dwell in your heart, உன்னுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் வந்து தங்கும்படி நீ உன்னை விட்டு கொடுத்தா, God can use you mightily. உன்னை வல்லமையாய் கர்த்தரால பயன்படுத்த முடியும். உன் மூலம் அற்புதமான கிரியைகளை அவர் செய்ய முடியும். மேன்மையான காரியங்களை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அன்று சொல்லுமா, இயேசு தேவா
சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மாதத்திலையும் உங்கள் எல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் எனக்கும் கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கிருபைக்காக எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்னையும் கர்த்தர் பலப்படுத்தி உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஸோ போன மாதம் ஒரே ஒரு கேள்விக்கு தான் என்ன செய்ய முடிஞ்சது, பதில் சொல்ல முடிஞ்சது. ஸோ வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? போன மாதம் கேட்கணும்னு நினச்சேன், பிரவீன் பெரிய கேள்வியாக கேட்டதுனால உங்களுக்கு யாராவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு இருக்கா? இங்கே சரி, இப்போ இங்கே உங்களுக்கு கேள்வி இருக்கா? இருந்துன்னா கேளுங்க. ஆமாம், கேள்வி கேட்கலாமான்னு யோசிக்கிறீங்களா இல்லை கேள்வியவே யோசிக்கிறீங்களா? அவர் நீங்கள் கேட்கலன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். இல்லையா? ஸ்டோன் கேள்வி இல்லை. சரி, அப்போ நீ இப்போ பதில் சொல்லுவ. சரி, ஆமாம் ஆமாம், பாஸ்டர் பசங்களாம் பிறந்தாலே இதுதான் பிரச்சனை. நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். சின்ன வயசில் என்ன பேர் தெரியாத எந்த பாஸ்டருமே இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா சர்ச்சில். சரி, போன மாதம் எதை குறித்து நான் என்ன கேள்விக்கு பதில் சொன்னேன்னு கேள்வி தெரியுமா? ஓகே, அதான் கேள்வி. நம்ம வசனத்தை கேட்குறோம், ஆனால் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணோம்? ஒரு பேனை கொடுங்களேன். ஆமாம் ஆமாம், அந்த பேனா இல்லை, கிஃப்ட் பேனா. அது கிஃப்டட் பேனா. இந்த மூணு. ஓகே, சரி. என்னப்பா அது டப்பால? சரி. ஸோ நம்ம நிறைய வசனம் கேட்குறோம், சண்டே சர்ச்சில் ப்ரீச்சிங் கேட்குறோம், அப்புறம் பைபிள் ஸ்டடி கேட்குறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் கேட்குறோம், நிறைய வசனம் தெரியும், ஆனால் நிறைய என்ன பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கான காரணம் சொன்னேன். என்ன 3 காரணம் சொன்னேன்? 3 காரணங்களால் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்னேன். ஒன்று, நம்ம ஹார்ட். நம்ம ஹார்ட், நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது? வழியில் இருக்குது. வழியிலன்னா எங்கே? ரோட்லேயே இருக்குது. நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் எங்கேயே இருக்குது? எண்ணம் ஃபுல்லாக எங்கேயே இருக்குது? ரோட்லேயே இருக்குது. சென்னை பாஷையில் சொன்னால் ரோட்டு மேலேயே என்ன பண்ணுது? ஆமாம், சென்னை லாங்குவேஜில் ரோட்டு மேலேயே இருக்குது. நம்ம இருதயம் ஃபுல்லாக எதை நினச்சிக்கிட்டே இருக்குது? ரோட்டில் இருக்கிறதையே நினச்சிட்ருக்கு. அதனால என்ன பண்ணல வசனம்? உள்ளவே போல. நம்பர் 1, உள்ளவே போல. நம்பர் 2, இருதயம் எப்படி இருக்குது? கல்லாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. வெளியிலலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இருதயம் எப்படி இருக்குது? ஆமாம், நான் பலரை பார்த்துருக்குறேன், வெளியில் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் ஹார்ட் எப்படி இருக்கும்? சிலர் வெளியில் ரொம்ப ரஃப்பாக தெரிவாங்க, ஹார்ட் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மள பலர் அப்படி தான். ஹார்ட் எப்படி இருக்கும்? அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக என்ன பண்ணுறாராம் கர்த்தர்? மாற்றுறார். ஏன்னா சதையாக இருந்ததுனா தான் எதையாவது விதைக்க என்ன பண்ண முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? முதல்ல, ஆண்டவரே என் இருதயத்தை எப்படி மாற்றுங்க, சாஃப்டாக மாற்றுங்க. நான் கேட்குற வசனம் உள்ளே போகிற மாதிரி என் இருதயத்தை என்ன பண்ணுங்க. நம்ம வந்து போயிட்டு இப்படி செவுத்தில் அடித்தோன்னா திருப்பி வந்துடும்ல, அந்த மாதிரி வசனம்லாம் ரிட்டன் யார்கிட்டே வந்துடுது? பாஸ்டர்கிட்டே வந்துடுது. நான் தூக்கி தூக்கி போகிறேன், திருப்பி எங்கே வந்துடுது? பண்ணுற பிரசங்கத்தை ஃபுல்லாக மறுபடியும் எடுத்துக்கிட்டு எங்கே போய்டுறேன் நான்? சரி, வேறு எங்கேயாவது போய் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் நான்? போகிற இடத்துலலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? காரணம் என்ன? ஹார்ட் ஹார்டாக இருக்குது,
அதனால ரிட்டர்ன் ஆகிடுது, எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகிடுது, எல்லா வசனமும். நம்பர் 3, ஏன் எப்படி நம்ம ஹார்ட்டை ஆடாக்கி வச்சிருக்கிறோம்? எதனால ஹார்ட்டை ஆடாக்கி வச்சிருக்கிறோம்? வசனத்து நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு இல்லாமல் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ஹார்டாயிடுச்சு. நம்பர் 3, ஏன் வசனம் நம்ம இருதயத்தில் நிலைக்கல? முள்ளாக இருக்குது. இருதயம் ஃபுல்லாக எப்படி இருக்குது? முள்ளாக இருக்குது. என்ன முள்? இந்த முள்ளுகள் நான் போன வாரம் டைம் இல்லாதனால போன வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. போன மாதம் முள்ளுன்னா நம்முடைய கேரக்டர்ஸ் தான். நம்முடைய ஒரு மனிதனுடைய இருதயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஒரு காலத்தில் வச்சு, ஆமாம், ராஜுவின் இருதயம். ராஜுவின் இருதயம்னு ஒரு ட்ராக்ட் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? என் ஏஜில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு மனுஷனுடைய தலை இருக்கும், முழு இருதயம் மட்டும் என்ன பண்ணும்? அந்த ஹார்ட்டுக்குள்ளே நிறையா இருக்கும். என்ன இருக்கும்? நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஆடு இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், நரி இருக்கும், இப்படி நிறையா. இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்னென்னா, எவ்ரி அனிமல் கேரிஸ் அ கேரக்டர். ஒவ்வொரு அனிமலுக்கும் என்ன இருக்குது? ஒரு சுபாவம் இருக்குது. இப்படி நம்முடைய நிறைய கெட்ட சுபாவம் மாறி இருதயத்தில் என்ன நிறைஞ்சு வச்சுருக்கிறோம்? முள்ளா என்ன பண்ணுது? இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈகோன்னு சொல்லுவோம். அதுதான் நானுன்னு என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். இந்த நிறைய பேட் ஹேபிட்ஸ் அல்லது பேட் கேரக்டர், நம்முடைய கேரக்டர், நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுற நம்முடைய சுபாவங்கள் வசனத்தை என்ன பண்ண விடாது? வளர விடாது. வசனம் வளரணும்னு நினச்சா கூட, நான் கோபமாக இருக்கிறேன் அதனால வசனத்தை என்ன பண்ண மாட்டேன். வசனம் சொல்லும், போய் நீ சாரி கேட்டுரு அப்படின்னு சொல்லும். ஆனால் என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறது. அதனால என்ன கேட்க விடாது? வசனத்தை என்ன பண்ண விடாது? வளர விடாது. தாழ்மையாக இருக்கணும்னு வசனம் சொல்லும், ஆனால் இருதயம் பெருமையாக இருக்கும். அதனால இந்த இருதயம் என்ன பண்ண விடாது? வசனத்துக்கு கீழ்ப்படி என்ன பண்ணாது? ஸோ இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முள், நிறைய கேரக்டர்ஸ்னால நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணி வச்சுருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிற மயக்கம், உலகத்தின் மேலே இருக்கிற கவலை, இவைகள் எல்லாம் வசனம் வளர விடாமல் என்ன பண்ணுது? சரி, இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் நான் பேசினேன். அடுத்தது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 3 பலனை கொடுத்து. நல்ல நிலத்தில் விதைச்சதுலேயும் எல்லாமே சிமிலரான ரிசல்ட் இருந்ததா? இல்லை. எப்படி ரிசல்ட் இருந்தது? 30, 60 and 100. 36. ஏன் எல்லாமே 100 கொடுக்கல? நல்ல நிலம் தானே, ஏன் 100 கொடுக்கல? யோசிச்சிங்களா? நமக்கு என்ன, நாமெல்லாம் மினிமம் பாஸ் பண்ணுற டீமு, 35 மார்க் எடுத்தாலே போதும், 30 படக்கு பலனை கொடுத்துட்டு என்ன பண்ணிவிடுவோம்? ஓடி போயிடுவோம் அப்படின்னு நினச்சிங்களா? சிலர் பாருங்களேன், படிக்கிறது எத்தனை மார்க்குக்காக தான் படிப்போம். 1 வேர்டு ஃபுல்லாக படிச்சிடும். ஏன்னா ஒரு 1 வேர்டுக்கு 20 மார்க்கு கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். அப்புறம் டயக்ராம் வரைஞ்சி 5 மார்க் என்ன பண்ணோம்? கிடைக்கும், 25 மார்க்கு. அப்புறம் மற்ற எல்லா கொஸ்டினுக்கும் நமக்கு தெரிஞ்ச எதையாவது, சிலரெல்லாம் பாருங்களேன் ஆன்சரில் வெறும் வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, பதில் இருக்காது, வார்த்தைகள் மட்டும் என்ன பண்ணும் அங்கங்கே ஒரு லைனுக்கு அந்த பதில் மாதிரியே வார்த்தை என்ன பண்ணும்? ஆமாம், அந்த பதில் மாதிரியே வார்த்தை இருக்கும். இப்போ டீச்சருக்கு என்ன பதில், இதுக்கு ரைட்டு போடுறதா தப்பு போடுறதானே என்ன பண்ணாது? தெரியாது. அந்த மாதிரி பதில் எழுதி சரி போனால் போகுது, 1 மார்க்கை போட்டு தொலைப்போம் 5 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சைடில் ஒன்று ஒன்றா போட்டு கூட்டி அப்புறம் அது ஒரு 10 மார்க்கு மொத்தமாக வரும். இப்போ என்ன ஆகிடுவோம்? 98 மார்க் எடுத்துகிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம், 2 மார்க்கு போயிடுச்சு அப்படின்னு. 35 மார்க் எடுத்துகிட்டு சமாச்சா பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ன பண்ணுவோம்? நான் என்ன ஆகிட்டேன்? பாஸ் ஆகிட்டேன். அங்கே ஒரு பையன் 98 மார்க் எடுத்துகிட்டு தேடுறான் பேப்பரை, இப்படி திருப்பி பார்க்குறான், அப்படி திருப்பி பார்க்குறான், ஏன் தப்பு, இந்த தப்புக்கு எப்படி அந்த மார்க்கை சரி பண்ணுறது, ஏன் அந்த 2 மார்க்கு போயிடுச்சுன்னு. இந்த பக்கம் ஒரு பையன் 35 மார்க் எடுத்து பயங்கர சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறான்? ஏதோ அச்சீவ் பண்ண, எதையோ நம்ம சாதிச்ச ஒரு திருப்தி. பேப்பரில் என்ன ஆகிட்டேன்? பாஸ் ஆகிட்டேன். வீட்டுக்கு வரும்போதே காலரெல்லாம் தூக்கிட்டு தான் பாஸ் ஆகிட்டேன். என்ன ஆகிட்டேன் நான்? பாஸ் மார்க் என்ன பண்ணிட்டேன் நான்? வாங்கிட்டேன். சிலர் அப்படி தான் 30 மடங்கு பலன் கொடுத்தாலே, எங்கே பாஸ்டர் நான் 100 மடங்கெல்லாம் கொடுக்கறது, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற வேலையில் வெறும் 30 கொடுத்தாலே போதும்.
ஏன் 30 மடங்கு 60? ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ரிசல்ட்டில்? என்ன பிரச்சனை தெரியுமா? விதை நல்ல விதை தான், நிலமும் நல்ல நிலம்தான். ஆனால் இடையில ஒரு ஆள் இருக்கிறார். யாரு அவர்? தான் யாரு? பிசாஸ். இந்த களையை விதைச்சது யாரு? ஆமாம், அவருக்கு வேலை என்னது? அவருக்கு விதை விதைக்க தெரியாது. அவருக்கு என்ன விதைக்க தான் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிலர் இருப்பாங்கல்ல, இருப்பாங்க, பாசிட்டிவாகவே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம பாசிட்டிவாக வந்தாலும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக சொன்னாங்க அப்படின்னு படிச்சுட்டு வந்தாலும் இப்போ என்ன ஆகிடும், நல்லா தான் படிச்சுட்டு வந்துருப்பான், செம்ம டஃப்பாக பேப்பரு அப்படின்னோடனே நமக்கு படிச்சுட்டு வந்த ஆளுக்கு என்ன ஆகிடும்? இதெல்லாம் யாரோட ஆள், யாரோட ஏஜென்ட்ஸு? களை விதைக்கிற ஆள். நம்ம எல்லாம் செய்யலான்னு சொல்லுவோம், அவங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செய்யவே முடியாது, எப்படி செய்யறது? இப்படி நெகட்டிவான காரியத்தை நம்மக்கிட்ட விதைக்கிற வேலை யார் செய்வா தெரியுமா? யார் செய்வா? பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் வேலையே என்ன பண்ணுறதா? சிலர் கூட இருந்தாலே நமக்கு நல்லா இருந்தாலும் நமக்கு வியாதி வந்துடும். சும்மாவே எனக்கு இருமுறை மாதிரி இருக்குது, தொண்டை கரக்கரன்னு இருக்குது, மூக்கு அடைக்குது, கோவிட் தான் வந்திருக்குன்னு என்ன பண்ணுறேன் நான் நினைக்கிறேன், ஜுரமாக இருக்குது, அடிக்கடி ஜுரம் வருது அப்படின்னு சும்மாவே போய் எங்கே படுத்துப்பாங்க? எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டு பண்ணு, டைஃபாய்டு பண்ணு, மலேரியா பண்ணு, கோவிடை பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு. கடைசியில் ஒன்றும் கிடையாது. சும்மா நேற்று சாயங்காலம் பனியில் வந்ததுனால என்ன பிடிச்சிருச்சு, உடம்பு டெம்பரேச்சர் மாறிடுச்சு, போய் சும்மா வீட்டில் 2 நாள் இருங்க சரியாக போய்டும் டாக்டர் சொல்லி என்ன பண்ணிடுவார்? யார்? களை விதைக்கிறாள். யார்? ஆமாம், சிலர் இருக்கிறாங்க பெரிய வியாதி உள்ளே இருக்கும், ஒன்றும் கவலைப்படவே. எனக்கு ஒருத்தர் தெரியும், நல்ல சுகர் இருக்கும், சாக்லேட்டாக என்ன பண்ணுவார், பிபி நிறையா இருக்கும், கருவாடு என்ன பண்ணுவார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதை பற்றி என்ன பண்ண மாட்டேன் நான். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது என்ன எனர்ஜி? பாசிட்டிவ் எனர்ஜி. நல்ல ஆரோக்கியமாக ஓடி ஆடுவாங்க. அவங்கள பாருங்க, சோர்ந்தே என்ன பண்ண மாட்டாங்க. ஜுரமே வந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஜூஸு நல்ல சில்லுன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க, எடுத்து குடிப்பாங்க. ஏன்? உள்ள என்ன எனர்ஜி இருக்குது? பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம ஆளுங்க நல்லாவே இருந்தாலும் ஜுரம் வந்துருமோ, சளி பிடிச்சிருமோ, வயிறு வலிக்குமோ, இது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதோ, இப்படின்னே என்ன பண்ணுறது. சிலர் இருக்கு 40 எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஆயில் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. ஃப்ரைடு ஐட்டம்லாம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நான் சிலர் கேட்டிருக்கேன், ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, பிபி கிபி? டாக்டர் இல்லை வந்துடக்கூடாது இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல அவங்களே ஊரில் இருக்கிற எல்லா வியாதியும் என்ன பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போது அதனால் இப்படிப்பட்ட பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும்போது கவனமாக என்ன பண்ணுங்க. ஏன்னா அவங்க என்ன விதைப்பாங்க, நீங்கள் முடியும்னு சொல்லுவீங்க, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, முடியாது. நீ வேலை கிடைச்சிரும்னு நீ நம்பிக்கையாக இருப்பா, போகிற வெளியே சொல்லுவான், வேலையெல்லாம் ரொம்ப டஃப்பாக, இப்போல்லாம் எங்கேயுமே ஆள் என்ன பண்ணுறது இல்லையா, எடுக்கிறது இல்லையா, இன்டர்வியூ ரொம்ப பயங்கரமாக கேட்பாங்களாம் அப்படின்னு சொல்ல கேட்டு படித்ததெல்லாம் கேள்வியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, இப்போ மறைஞ்சு போச்சு. இப்போ டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொன்னாலே இப்போ பேன்னு என்ன பண்ணுறான், என்னையை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் அப்படி ஒன்றும் என்ன பண்ணலையே, எதையாவது பண்ணி என்னை யாராவது ஆக்கிக்கலான்னா இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளு கிடையாது. இப்போ பசங்களுக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது, இந்த இன்டர்வியூ தான் பெரிய. பார்த்துங்க, இன்டர்வியூ நடுங்கிக்கிட்டே போகிறவங்களாம் எனக்கு தெரியும். இன்டர்வியூக்கு முன்னாடி நடுங்கும், கை காலெலாம் என்ன பண்ணும், நடுங்கும். ஒன்றும் இல்லை, 2 கேள்வி கேட்பாங்க, என்ன சொல்லணும், நம்ம பதில் சொல்ல நமக்கு தெரிஞ்ச இந்த கான்ஃபிடென்ட் இருக்கவே. நான்லாம் ஒரு காலத்தில் நிறைய இன்டர்வியூவாக அட்டன் பண்ணுவேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணியே நான் அது ஒரு ஹாபி மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூனா என்ன பண்ணணும் போய், அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்ன பழகிடுச்சு அப்படின்னா, இன்டர்வியூவர்கிட்ட நிறைய பதில் நம்மளே என்ன பண்ணுவோம், அவர் கேட்காத கேள்விக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம. ஃபைனலாக எனக்கு அப்படி தான் ஒரு கம்பெனியில் வேலையை கொடுத்தாங்க. நீ சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு பாரு, இதுக்காக உனக்கு என்ன கொடுக்குறேன் நான். ஏன்னா நான் டெக்னிக்கலி ஒன்றும் கிடையாது, ஜீரோ. அவர்கிட்ட அவர் ஒன்று கேட்டார், நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்.
அந்த கதைக்கு அவர் அப்படியே தான் சொல்லி கொடுத்தார். இந்த கதைக்காக நான் என்ன பண்ணுறேன், உனக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், சிலர் இருக்கிறாங்க நம்ம கூட இருந்து நம்மளோட சமாதானத்தையே என்ன பண்ணிடுவாங்க, கெடுத்துருவாங்க. ஐயோ நீ முன்னே எதுவுமே செய்ய என்ன பண்ண மாட்டாங்க. பிரியாணி நல்லா இருக்கும், சாப்பிட என்ன பண்ண மாட்டாங்க. பஃபேல போய் தேடி பிடிச்சி சப்பாத்தியும் அந்த பக்கம் இருக்கிற தேங்காய் சட்னியும் வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த களை விதைக்கிறது யாரோட வேலை? களையை யார் விதைப்பா? இப்போ களையை விதைச்சிட்டு அவன் போயிடுவான். அவனுக்கு தெரியும் இந்த களை பயிரை விட நல்லா என்ன பண்ணும், பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உண்மையை விட பொய் வேகமாக என்ன பண்ணும், சரியை விட தப்பு ரொம்ப நல்லாவே என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் இருதயத்தில் விதைக்கிறது பூரா எதுதான், மொபைல் பார்க்கறது மூலமாக, ஃபோன் பேசுறது மூலமாக, லேப்டாப்பில் பார்க்கறது மூலமாக, சினிமாவை பார்க்கறது மூலமாக, இப்படி பல விஷயங்கள் மூலமாக பிசாசு நம்ம இருதயத்தில் என்ன விதைச்சிடுவான், களை விதைச்சிடுவான். இந்த களை பயிரை விட ரொம்ப நல்லா என்ன பண்ணும், வேகமாக வளரும், பயங்கரமாக வளரும். இப்போ சீஷர்கள்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த களையை நாங்கள் பிடுங்கிருட்டோமா? இப்போ ஜீசஸ் என்ன சொன்னார், களை என்ன பண்ணாத, பிடுங்காத. ஏன் பிடுங்க வேணான்னு சொன்னார்? களை தானே பிடுங்கணும்ல, களை தானே பிடுங்கணும்ல, ஏன் பிடுங்க வேணான்னு சொன்னார்? பயிருக்கு பிரச்சனை வந்துடும். ஏன் பயிருக்கு பிரச்சனை வருது? பயிர் மண்ணுக்கு மேலே தனியாக இருக்குது, மண்ணுக்கு கீழே என்னவா இருக்குது. நம்ம வெளியில் நம்ம சர்ச்சுக்கு வருவோம், நல்ல பைபிள்லாம் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், யோக்கியமான பிள்ளைகளாக என்ன பண்ணுவோம், இருப்போம். எங்கே? பார்வைக்கு பாஸ்டர் பார்க்கும்போது, அப்பா அம்மா பார்க்கும்போது, எல்டர்ஸ் பார்க்கும்போது, சர்ச்சில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நம்ம எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஐயோ அந்த பையனா ரொம்ப சூப்பர் பையன், அந்த பொண்ணு ஐயோ அருமையான பொண்ணு, அப்படிப்பட்ட தங்கமான ஒரு பிள்ளை. பைபிள் சொன்னால் எடுத்து என்ன பண்ணுவா, சர்ச்சில் வாசிப்பா. கேட்குற கேள்விக்கெல்லாம் என்ன சொல்லுவா, உடனே பதில் சொல்லுவான். அந்த பையன் சர்ச்சில் எல்லா வேலையும் என்ன பண்ணுவான், அவன் செய்வான். ஆனால் கீழே வேறு எங்கே கனெக்டடாக இருக்கும், அடிக்கடி ஃபோன் வரும், கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம முன்னாடி சைலண்ட்லேயே போடுவாங்க. களை ஃபோன் பண்ணோம், என்ன பண்ணுவாங்க, சைலண்டில். சிலர் ஃபோனை இப்படி வச்சுடுவாங்க. நானும் பார்த்தேன், ஏன்னா ஃபோனை டிஸ்பிளே உடஞ்சிடாதா, ஏதாவது பட்டு பிரச்சனை ஆகிடுமே, ஏன் ஃபோனை கவுத்து ஃபோனை இப்படி வைக்கிறது தானே ஃபோனுக்கு பாதுகாப்பு. நீங்கள் பாருங்களேன், ஃபோனை என்ன பண்ணி வைப்பாங்க, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய சீக்ரெட் இருக்குது. ஏன்னா இது யார் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. களை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது, கட் பண்ணுறான், சைலண்டில் போடுறான், உள்ளே வைக்கிறான். சிலர் வெளியே எடுக்க மாட்டாங்க, ரிங்டோன்லேயே ஆள் வச்சுருப்பாங்க. ஆளுக்கு ஒரு ரிங்டோன் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரிங்டோன் வந்தால் மட்டும் பாக்கெட்லேயே கையை விட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி. எனக்கு தெரியும் இது யாருக்கு கால் எங்கேருந்து வருது, களைக்கிட்டு இருந்து. கனெக்ஷன் எங்கே இருக்குது, களையோட கீழே என்னத்தில் இருக்கு, களையோட ரகசியமாக தொடர்பில் இருக்கிறாங்க. யாரோட, களையோட. வெளியில் ஜெபம் இருக்கும், வெளியில் சர்ச்சுக்கு வருவேன், வெளியில் பாட்டு பாடுவேன், வெளியில் ஊழியெல்லாம் செய்வேன், ஆண்டவருக்காக வாழ்வேன். ஆனால் ரகசியமாக யாருக்கும் தெரியாத நேரத்தில், எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இல்லாத இடத்துல, என் சொந்தக்காரவங்க இல்லாத இடத்துல, என்னை யாரும் பார்க்காத இடத்துல நான் யார் கூட தொடர்பில் இருப்பேன், எங்கே தொடர்பில் இருப்பேன், கலையோட தொடர்பில் இருப்பேன். எல்லாரும் பார்க்கும்போது நல்லா பாட்டு பாடுவேன், கண்ணெல்லாம் மூடி ஆராதிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுற மாதிரி நடிப்பேன். ஆனால் ராத்திரி இல்லை யாரும் இல்லாத இடத்துல, தூரமாக போனவுடனே, இல்லை டூர் போகிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிற இடத்துல, காலேஜை கட்டடிச்சிட்டு ஷாப்பிங் மாலில் யார் கூட தொடர்பில் இருப்போம், யார் கூட சொல்லுங்க, கலைகள் கூட என்ன பண்ணுவோம் நம்ம. வேதம் சொல்லுது, அவிசுவாசிகளோட அந்நிய நுகத்தில் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது. நம்ம யார் கூட பிணைக்கப்படக்கூடாது, அவிசுவாசிகளோட அந்நியமான நுகங்களில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம
பிணைக்கப்படக்கூடாது. ஏன் பிணைக்கப்பட்ட என்ன பிரச்சனை? இந்த களை நீ கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை என்ன பண்ணிடும்? கெடுத்துடும். உனக்கு வர்றதெல்லாம் யார் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா? இப்போ களை வளருது யாருடைய ஆசீர்வாதத்தினால? பயிரோட ஆசீர்வாதத்தினால. பயிருக்கு போடப்படுகிற உரத்தெல்லாம் யார் சாப்பிட்றா? களை சாப்பிட்டு களை பயிரை விட வேகமாக வளருது. பயிரை விட ஆரோக்கியமாக யார் வளர்றா? ஆனால் ஆண்டவர் களையை பிக்கலை. ஏன் தெரியுமா? இந்த களையை பிச்சா யார் பாதிக்கப்படுவா? பயிர் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா வேரில் ஒட்டிட்டு இருக்குது, வேர் ஒன்றா இருக்குது, ரகசியமாக தொடர்பில் இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் இன்னும் களை என்ன பண்ணலை? எடுக்காமல் வச்சிருக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டிய இந்த பயிர் வெறும் 30 மடங்கு தான் இப்போ என்ன கொடுக்குது? பலன் கொடுக்குது. இந்த பயிர் எத்தனை மடங்கு கொடுத்துருக்கணும்? 100 மடங்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த பயிர் எத்தனை மடங்கு கொடுக்குது? 30 தான் கொடுக்குது, 60 தான் கொடுக்குது. மிச்சம் 70% யார் சாப்பிட்டுட்டு இருக்கிறா? 70% யார் சாப்பிட்டுட்டு இருக்கிறா? உன்னுடைய நன்மையை, நீ பெற்றிருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, நீ பெற்றிருக்க வேண்டிய நன்மையை, உனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை, உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறா? யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறது? களை அனுபவிச்சுட்டு இருக்குது. உன்னோட கூட இருந்து உன்னை கெடுக்கிற, உன் வாழ்க்கையை நாசமாக்குற, உன்னை தேவனை விட்டு பிரிக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நீ 30 தான் இப்போ என்ன பண்ண முடியுது? அதுவும் கஷ்டப்பட்டு எத்தனை மடங்கு கொடுக்குற? 30 மடங்கு கொடுக்குற. ரொம்ப கஷ்டப்படுற. அந்த 30 கொடுக்கறதுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ண வேண்டியதாக இருக்கே. 100 மடங்கு கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். 100 மடங்கு பிரயோஜனத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக 100 மடங்கு கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்திருக்கிறார். நீ உண்மையாகவே கர்த்தரோட மாத்திரம் கீழையும் தொடர்பில் இருப்பேன்னா, உன்னுடைய வேரும் கர்த்தரோடு மட்டுமே தொடர்பில் இருக்குன்னா, தேவன் மட்டுமே உன்னுடைய ஆதாரமாக இருப்பார் என்றால், நீ நிச்சயமாக 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். 100 மடங்கு பலன் கொடுக்கிறவனாய் கர்த்தரால உன்னை மாற்ற முடியும். நீ தரைக்கு மேலே எப்படி கர்த்தரோட தொடர்பில் இருக்கிறியோ அது போலவே தரைக்கு கீழே யாரோட தொடர்பில் இருந்துரு? கர்த்தரோட தொடர்பில் இருந்துரு. தேவனை விட்டு விலக்குகிற எந்த காரியத்திலையும் உன்னை என்ன பண்ணிக்காத? ஈடுபடுத்திக்காத. ஏதாவது ஒரு நண்பன் தேவனோடு நீ செலவு பண்ற நேரத்தை கெடுக்க நினைக்கிறானா, யாரை கட் பண்ணணும்? பிரேயரை கிடையாது. நம்ம இன்னைக்கு எதை கட் பண்ணுவோம்? யூத் மீட்டிங்கை கட் பண்ணிடுவோம். யாரோட கனெக்ட் பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸோட. இன்னைக்கு பலர் அப்படித்தான் இன்னைக்கு சொல்றது. இன்னைக்கு டேர்மே மாறிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் நான்? என்ன பண்ணுறோம் நம்ம? கேட்சுலேட்டர், கனெக்டிவ்லேட்டர். ஏன்னா நம்ம எல்லாம் எதில் தான் இருக்கிறோம்? கனெக்டடாக தான் இருக்கிறோம். யார் கூட கனெக்டடாக இருக்கிறீங்க? நினச்சி பார்த்துருக்கேன். யார் கூட கனெக்டடாக இருக்கிறீங்க? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கனெக்டடாக இருக்கிறாங்களா அவன் கூட? Are you connected to your spiritual friends? Are your elders? Are the one who is advising you? Or the one who is mentoring you spiritually? உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறவர்களோடு கூடத்தான் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா? இல்லை ரகசியமாக நீங்கள் கலைகளோட தொடர்பில் இருக்கிறீங்களா? இந்த கலைகள் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிற நன்மையை ஜோஷுவா உன்னை விட்டு பிரிச்சிடும். இந்த களை இருக்கு பற்றியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமிட்டிருப்பார். உன்னை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எப்படி படி? எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவைகளை ஒரு கண்ணும் பார்க்கல. உன் ஃப்ரெண்டோட கண்ணு அதை பார்க்கல இது வரைக்கும். உன் ஃப்ரெண்டு காதுக்கு அது தெரியாது. அவங்களுடைய இருதயத்தில் இதுவரைக்கும் யோசிக்காத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் என்னத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா? ஒரு கண்ணும் பார்க்காத, ஒரு காது இதுவரைக்கும் கேள்விப்பட்டாத, ஒரு இருதயமும் சிந்தித்திருக்காத ஆசீர்வாதங்களை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்.
நீ கர்த்தரோட மட்டும் தொடர்பில் இருந்தன்னா, கர்த்தரோட மட்டும் ஐக்கியமாக இருப்பேன்னா, உனக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத யாரும் உன்னை விட்டு என்ன பண்ணிட முடியாது, எடுத்துட முடியாது. யோசேப்புன்னு வேதத்தில் ஒரு நபர் இருந்தாரா? யோசேப்பு தெரியும்ல உங்களுக்கு? ஜோசப் தெரியுமா? ஜோசப் தெரியும். யார் ஜோசப்? யார்? அது பாவத்தை விட்டு ஓடினார், அவர் தான் யோசேப். யாக்கோபினுடைய 11வது பையன் யாரு? யோசேப். இந்த யோசேப்பு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த யோசேப்பு யார் கூட கனெக்டடாக இருக்கிறாரு? தேவனோடு எப்படி இருக்கிறாரு? தொடர்பில் இருக்கிறார். எந்த அளவுக்கு தொடர்புலனா, தேவன் யோசேப்பை குறித்த எல்லா விஷயத்தையும் யோசேப்புக்கிட்டே என்ன பண்ணுவார்? சொல்லுவார். என்ன சொன்னார் ஒரு முறை ஆண்டவர்? நீ பெரிய ஆளாகும்போது என்னவா இருப்ப? உன் சகோதரர்களை காட்டிலும் மேலே, உங்கள் அப்பா அம்மாவோட மேலே, நீ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக என்ன பண்ணுவ நீனு இருப்ப அப்படின்னு சொன்னார். இப்போ இது யாரும் பார்க்கல, இது அவங்க சகோதரர்கள் கண்களுக்கெல்லாம் என்ன பண்ணலை, தெரியல. இதை கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? நீ ஒரு சின்ன பையன், நீ போய் ராஜாவா போறியா? தம்பி, சின்ன பசங்களா, சின்ன பையன், நீ என்னவாக போறியா? ராஜாவா போறியா? என்ன ஆச்சு தெரியுமா? இவன் ராஜாவாக கூடாதபடிக்கு கலைகள்லாம் எவ்வளவோ என்ன பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. கலைகள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, யார் ஆகாதபடிக்கு? இவன் ராஜாவாகாதபடிக்கு. ஆனால் யோசேப்பு எப்போதும் யார் கூடயே தொடர்பில் இருந்தான்? கர்த்தரோடையே தொடர்பில் இருந்தான். வேதம் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரா? இருந்தார். யோசேப்பு ஃப்ரெண்ட்ஸு தேடலை, யோசேப்பு பெரிய ஆஃபீஸர்ஸை தேடலை. யோசேப்பு தனக்கு கொடுத்த காரியங்களிலெல்லாம் உண்மையும் உத்தமமுமா கர்த்தரோடு இருந்து என்ன செய்துக்கிட்டு இருந்தான்? வேலை செய்துக்கிட்டு இருந்தான். அவன் எதிர்பாராத உயர்வை, யாரும் யோசித்திருக்காத நேரத்தில், யாரும் யோசித்திருக்காத உயர்வை கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அதுதான் 100 மடங்கான பலன். இப்போ யோசேப்பினுடைய வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது, இட் பிகம்ஸ் அ கமாண்ட்மெண்ட். யோசேப்பு பேசுறது என்னவா மாறிச்சு? கட்டளையை என்ன பண்ணிச்சு? வேதம் சொல்லுது, அவன் சொல்லாமல் யாரும் உட்காரவும் கூடாது, எழுந்திரிக்கவும் கூடாது, கையை காலை கூட என்ன பண்ணக்கூடாதான், அசைக்கக்கூடாத அளவுக்கு அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? யோசேப்பு கூட நினச்சிருக்க மாட்டான், நான் சொன்னேன்னா யாரும் காலை அசைச்சா காலை வெட்டிடுவேங்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு அவன் என்ன பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. இதுதான் கர்த்தர் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி. இன்றைக்கும் நீ கர்த்தரை நேசிக்கிறேன்னா, நம்ம பாடினது மாதிரி, நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, நான் உமக்கே ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரேன்னு பாடணும்ல, அதுபோல் நீ ஆண்டவரை நேசிக்க ஆயத்தமாக இருந்தா, இன்றைக்கும் உனக்காக ஆயத்தம் பண்ணுகிறவைகளை இந்த உலகத்தில் யாரும் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய் உன்னை குறித்து வைத்திருக்கிற கற்பனைகளை விட அதிகமாய் உன்னை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் அப்பா அம்மா சில உயர்வை உன்னை குறித்து நினச்சி வச்சுருப்பாங்க. என்னை போல இல்லை, என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை இந்த வேலை செய்யணும், என் பிள்ளை நல்ல அரசாங்க வேலை செய்யணும், இல்லை என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு உன்னுடைய பெற்றோர் நினச்சிருப்பாங்க. அதை காட்டிலும் உயர்வை தந்து உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ தேவனை நேசிப்பா என்றார். ஏன் இந்த பலன் உண்டாகலை? காரணம் எங்கே தொடர்பு? அந்த கீழே இருக்கிற தொடர்பு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு யார் தான் கட் பண்ணணும்? இந்த தொடர்பை கட் பண்ண வேண்டியது யார் வேலை? ஆண்டவர் கட் பண்ண மாட்டார், நம்ம தான் என்ன பண்ணணும்? இந்த கட்டிங்கெல்லாம் யார் பண்ணணும்? ஆமாம், எது உன்னை கெடுக்குதோ அதை விட்டு விலகிடு, எது உன்னைய பாவம் செய்ய வைக்குதோ அதை விட்டு விலகிடு, எது உன்னைய தீமைக்கு நேராக கொண்டு போதோ அதை விட்டு விலகிடு, எது கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்குதோ அதை விட்டு என்ன பண்ணி நீனு விலகு. இப்படி நீ விலக 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 உனக்கான உயர்வின் வழியில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ விலகிறதுன்னா என்ன தெரியுமா? நீ விலகும் போது உன் உயர்வில் அடுத்த படிக்கட்டில் கால் எடுத்து என்ன பண்ணிட்ட நீனு? ஏன்னா உன்னை அடுத்த படிக்கட்டு ஏற விடாமல் இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ இதை கட் பண்ணி பாரு, எந்த படிக்கட்டுக்கு போயிடுவேன்? அடுத்த படிக்கட்டுக்கு போயிடுவேன். இப்படி உயர்ந்து 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 கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்கு அந்த எதுனால நம்ம வளரலன்னு புரிஞ்சுட்டா, எது வசன கிரியை செய்யலன்னு புரிஞ்சுட்டா, சரி, வேற இப்போ கேள்வி இருக்கா?
இருக்கா? கார்த்திக்கு இல்லையா? இங்கே ஏஞ்சலுக்கு கேள்வி இல்லையா? அபிக்கு கேள்வி இல்லை. வேற பிள்ளைகளுக்கு கேள்வி இருக்கா ஏதாவது? சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பேச போறேன், இந்த வாலிப வயசுல நமக்கு என்ன தேவை, நமக்கு இந்த வாலிப காலத்துல என்ன தேவை? வாசிங்க. யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verses from 5. இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் கேட்க கடவன். ஆனாலும் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க வேண்டும். இருக்கிறான், நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? இப்ப எது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல? நம்ம வாலிப காலத்துல கர்த்தருக்காக நம்முடைய வாலிபத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு எது ரொம்ப தேவை? ஞானம் ரொம்ப தேவை. நமக்கு என்ன தேவை? நம்ம எல்லாம் என்ன தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? காசு தான். அப்படித்தானே நினைக்கிறோம். காசு தான் இப்போ இல்லை. நமக்கு என்ன தான் தேவை? நிறைய என்ன தேவை? எப்படியாவது எதை சம்பாதிக்கணும்? காசு சம்பாதிக்கணும். அதனால படிக்கும்போதே நான் என்னத்துக்கு போகிறேன்? பார்ட் டைமாக என்னத்துக்கு போகிறேன்? வேலைக்கு போகிறேன். சிலர் அப்படி தான் படிக்கும்போதே என்ன பண்ணுவாங்க? பார்ட் டைமாக எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? எங்கள் அப்பா கிட்ட காசு கேட்டேன் மொபைல் வாங்கிறதுக்கு, கொடுக்கல, அதனால நான் பார்ட் டைமாக வேலைக்கு போய் என்ன வாங்கிக்கிட்டேன். அதுக்கு பேர் என்ன கிடையாது? ஞானம். படிக்கும்போது என்ன தான் செய்யணும்? படிக்கிற டைமில் என்ன தான் செய்யணும் தம்பி? படிக்கணும். நான் அந்த படிக்கிற டைமில் படிப்பை விட்டுட்டு வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். படிக்கும்போது என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். வேலை செய்யும்போது என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? ஏமாற்றிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், நல்லா என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நீ நல்லா படித்தனா அந்த உழைப்புக்கு தகுந்த பிரதிபலனை கர்த்தர் உன் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அதுபோல் நீ நல்லா வேலை செய்கிறனா உன்னுடைய வேலைக்கு தகுந்த பிரதிபலனை யார் கட்டளையிடுவா? கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் எது ரொம்ப தேவை? இந்த வாலிப காலத்தில் ஞானம் வேணும். எதுக்கு ஞானம்? வேணாங்கிறத வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன தேவை? ஞானம் வேணும். வேணாங்கிறத வேணான்னு சொல்கிறதுக்கு ஞானம் வேணும். நமக்கு பல நேரத்தில் நோ சொல்லவே எனக்கு எப்படி இருக்குது? நம்ம பிரச்சனையே எதுதான்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லவே மாட்டோம்? உன் பல பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நோ சொல்ல வேண்டிய இடத்துல பொம்பளை பிள்ளைங்க குறிப்பாக நோ சொல்ல என்ன பண்ணணும் தெரியணும். ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லணும்? யுவர் நோ ஷுட் பி நோவாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா வாலிப பிள்ளைங்க? என்ன சொல்ல தெரியணும்? நோ சொல்ல தெரியணும். தெளிவாக என்ன சொல்லணும்? நோ அப்படின்னு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? அதனால தான் இயேசு சொன்னார், லெட் யுவர் எஸ் மஸ்ட் பி எஸ், நோ மஸ்ட் பி நோ. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை என்னன்னு சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். இருக்குங்கிறத இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு உங்கள் பிரச்சனை அதானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா, அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா நான் போகாமல் இருக்கிறது? நான் சும்மா போய் சைடிஷ் மட்டும் என்ன பண்ணுவேன்? நான் கூட போவேன், பெப்சி குடிச்சிட்டு என்ன சாப்பிடுவேன்? அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? பெப்சிலேருந்து, சைடிஷ்லேருந்து என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சைடிஷே எனக்கு தேவையில்லை. ரோட்டில் எப்படி நடப்பான்? காலேஜுக்கே குடிச்சிட்டு வர்றாங்களாம் பசங்க, கேள்விப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற பசங்க எங்கே குடிச்சிட்டு வராங்களாம்? வாயில் கஞ்சா,
இல்லை அது என்ன லிப்பு? கூல் லிப்பு. ஆமாம், வாயில் கூல் லிப்பு. பலருக்கு வாயை பாருங்களேன், பசங்களுக்கு இந்த பக்கம் மட்டும் என்ன பண்ணுது, இழுத்துக்கிட்டே என்ன பண்ணுது. ஆனால் என்னடா ஆண்டவர் இப்படி இந்த ஜென்ரேஷனை இப்படியே படைக்கிறாரு, வாய் ஒரு பக்கமாகவே என்ன பண்ணுது. மேபி இந்த டார்வின் சொன்னது உண்மையாக இருக்குமோ, மனுஷன் பரிணாமம் அடைஞ்சு வேற ஒரு ஸ்பீசிஸாக என்ன பண்ண போகிறான் போல, மாற போகிறான் போல. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? வாயிலிருந்து என்ன ஆகுது போல, ஸ்டார்ட் ஆகுது போல. நான் பார்க்குறேன் பல பசங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு ஸ்வெல்லிங் என்ன பண்ணுது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சைட் டிஷ்ஷில் கடலை தின்னி தொடங்கினது தான். மிச்சர் சாப்பிட்டு தொடங்கின. சும்மா உன் கூட ஜாயின் பண்ணுறேன், உன் கூட அக்கம்பெனி பண்ணுறேன். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போகாமல் கிண்டல் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்களே. என்னைய பழம்னு என்ன பண்ணுவாங்க, நீ பழம்னு சொல்லுவாங்கன்னு பயந்து இன்னைக்கு பரிதாபமாக என்ன பண்ணி நிற்கிற. இன்னைக்கு உன்னைய பழம்னு சொல்ல முடியாது, காயின்னு என்ன பண்ண முடியாது, பொறிக்கின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. அதுக்கு பழம்னே என்னை என்ன பண்ணி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஊரு புறா என்னைய பார்த்து என்ன பைய வரான்னு சொல்லுது, பொறுக்கி பைய வரான்னு என்ன பண்ணுது. ஏன், எதனால இந்த பிரச்சனை? நோ சொல்றதுக்கான ஞானம். நோ சொல்றது தான் நமக்கு கர்த்தர் கொடுக்குற சிறந்த ஞானம். நோ சொல்றவங்க தான் கர்த்தருக்குள்ள பலமானவங்க, கர்த்தருக்குள்ள திடமானவங்க. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த இடத்துல அவன் என்ன சொன்னான், என்னன்னு சொன்னான்? நோன்னு சொல்லிட்டு அப்புறமா யோசிக்கிறேன்னு சொன்னானா? நம்ம எப்படி நோ சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு நோ சொல்ல மாட்டோம், அப்புறம் ட்ரை பண்ணுறேன், வர்றதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். இது நமக்கு தெரியும். இது என்ன டீமு? கண்டிப்பாக மொதல் ஆளாக வந்து என்ன பண்ணோம், மொதல் ஆளாக வந்து நிற்கிறாள். இந்த முயற்சி பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏய் நான் வந்துட்டேன், நீ எங்கே இன்னும். அவன் ஆக்சுவலாக குடிக்கிறவன் இப்போ தான் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறான், சைடிஷ் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாலும் எங்கே வந்து நிற்குது, சுண்டல் சாப்பிட்றதுக்காக வந்த ஆள் முதல்ல வந்து என்ன பண்ணுது, முதல்ல சுண்டல் சாப்பிட வந்தது. முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். இன்னொன்று என்ன சொல்லுங்க, உன்னை கத்தரை விட்டு பிரிக்கிற, பாவம் செய்ய வைக்கிற, தீமையை செய்ய வைக்கிற, தேவன் அல்லாத வழியில் நடத்த விரும்புகிற, அல்லது பாவமான வாழ்க்கைக்கு உன்னை விரும்பி கூப்பிடுகிற உன்னுடைய நண்பர்கள்ட்ட நீ என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், முடியாதுன்னு சொல்லணும், நோன்னு சொல்லணும். ஐயோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, ஹர்ட் ஆகிடுவாங்களே, ஆகிட்டு போகிறாங்க. ஹர்ட் ஆனால் உனக்கு வீட்டில் சோறு போட மாட்டாங்களா என்ன? உன் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்ட, அதனால் உனக்கு டின்னர் கிடையாது, வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்களா உங்கள் அம்மா? அங்கே எஸ் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, அதுக்காக ஒரு கதையை ஜோடிக்கிறது, அதுக்காக வேற ஒரு போய் இல்லாத டியூஷனை சொல்கிறது, இல்லாத ஸ்பெஷல் கிளாஸை உருவாக்குறது, இல்லாத அவுட்டிங்கை, இல்லாத குரூப் ஸ்டடி, இல்லாத டியூஷன், இல்லாத எக்ஸாம், இல்லாத டெஸ்ட்டு, இப்போ எல்லாத்தையும் உருவாக்கி பிசாசுக்கு தெரியும் இது நம்ம ஆள். என்ன செய்ய, சீக்கிரமாக என்ன செஞ்சிருவான் இவன், சீக்கிரமாக என்ன செஞ்சிருவா, பாவம் செஞ்சிருவான். வேகமாக நோ சொல்லி பாருங்களேன். நீங்கள் நோ சொன்னீங்களா, உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ பார்க்கலான்னு சொல்லிப்பாரு, உன்னை கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. முயற்சி பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ யார்கிட்ட கேட்கணும் ஞானத்தை? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க, என்ன ஞானம் வேணும், வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன ஞானம் வேணும்? நோ சொல்கிற ஞானம். வாசிங்க இன்னொரு வசனத்தை, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. யார் பாக்கியவான்கள்? எதை கண்டடைகிற மனுஷன்? எப்பா நல்ல வேலையை கண்டடைகிறவன் கிடையாது. எதை கண்டடைகிறவன்?
ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் யார் இந்த உலகத்தில்? பாக்கியவான். புத்தியை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? ம் 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 இந்த ஞானத்தோட வலது கையில் என்ன இருக்கு? தீர்க்காயுசு இருக்கு. அதோட இடது கையில் என்ன இருக்கு? இப்போ ஞானம் 2 சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன பண்ணும்? ஏன் ஞானத்தை தேடணும் தெரியுமா? ஞானம் வெறுங்கையோட என்ன பண்ணாது உங்ககிட்ட? தேவனுடைய ஞானம் வெறுங்கையோட உங்ககிட்ட வராது. தேவனுடைய ஞானம் சிலர் சொல்லுவாங்க இது ஆளு கையில் இருக்கிற கையில், நம்ம கையில் இல்லை. இந்த தீர்க்காயுசும் செல்வமும் யார் கையில் இருக்குது? ஞானத்தினுடைய கையில் என்ன இருக்குது? வலது கையில் தீர்க்காயுசுங்கிற சூட்கேஸ் வச்சிருக்கு, இடது கையில் செல்வங்கிற சூட்கேஸ் என்ன பண்ணுது? இப்போ ஞானம் உன்னிடத்தில் வரும் என்றால் உனக்கு தீர்க்காயுசும் உண்டாகும், உனக்கு ஐஸ்வர்யமும் என்ன பண்ணும்? உண்டாகும். உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் உண்டாகும், உனக்கு தீர்க்காயுசும் உண்டாகும். எப்பொழுது? நல்ல வேலை கிடைக்கும் போது கிடையாது, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா கிடையாது, ஏதாவது செஞ்சு காசு செஞ்சா கிடையாது, கடினமாக உழைக்கும் போது அல்ல. உனக்கு ஞானம் இருக்கும் என்றால், தேவன் கொடுக்கிற ஞானம் உன்னை நிரப்பும் என்றால், நீ தேவனுடைய ஞானத்தினாலே நிரப்பப்படுவாய் என்றால் நிச்சயமாகவே உனக்கு தீர்க்காயுசையும் செல்வத்தையும் தர தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சத்தியம், வேதம் சத்தியம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கலைனாலும் பரவாயில்ல, புத்தியை என்ன பண்ணிடு? சம்பாதிச்சிரு. கடைசி வரைக்கும் காசு நிறையா வச்சுக்கிட்டு புத்தியே இல்லாத மனுஷனை என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. நிறைய காசு வச்சுட்டு ஞானமே இல்லாத மனுஷனை என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஞானம் உள்ளவனாக இருந்தால் போதும், அது என் வாழ்க்கையில் எனக்கு தேவையானவள் எனக்கு என்ன பண்ணும்? ஏற்படுத்தி தரும். எது எது ஏற்படுத்தி தரும்? ஞானம். அதனால தான் உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை தம்பி? ஞானம் தேவை. ஏன்னா ஞானம் என்ன என்ன வச்சிருக்கு? ஞானம், செல்வமும் தீர்க்காயுசு. அந்த ஞானம் நிச்சயமாக உனக்கு செல்வத்தையும் தீர்க்காயுசையும் தரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ நிச்சயமாக வளரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானம் கொடுக்குற நன்மையினால என்ன பண்ணணும்? நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஞானம் யார் தெரியுமா? இந்த ஞானம் தான் கிறிஸ்து. யார் ஞானம்? கிறிஸ்து தான். யார் ஞானம்? கிறிஸ்துவை நீ தெரிந்து கொண்டால், கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பார் என்றால், கிறிஸ்துவின் வழியில் நீ பின்பற்றுகிறவனாக இருப்பேன் என்றால், கிறிஸ்துவை நீ ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பன்னா நிச்சயமாக அவர் உனக்கு தீர்க்காயுசையும் இந்த உலகத்தில் எதையும் தருவார்? செல்வத்தை என்ன பண்ணுவார்? நம்ம எல்லாரும் செல்வத்துக்காக தானே கஷ்டப்படுறோம். செல்வம் நல்லதானே, நான் செல்வம் தப்புன்னு சொல்லலை, காசு தப்புன்னு என்ன பண்ணலை. ஆனால் நீ ஞானத்தை தேடினா கர்த்தர் அதை என்ன பண்ணுவார் உனக்கு? நீனா தேடி தவறான வழியில் என்ன பண்ணிடாத, போயிடாத. நீனா அதை அடைய போய் பாவ வழியில் என்ன பண்ணிடாத, போய் சிக்கிக்கொள்ளாத. நீ கர்த்தரை தேடு. உனக்கு தேவையான செல்வத்தையும் தீர்க்காயுசையும் யார் உனக்கு கொடுப்பா? கர்த்தருடன் கொடுப்பா. இன்னைக்கு சில நேரத்தில் கஷ்டப்படுற வீட்டில் நம்ம வளர்கிறோம். நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்கு நம்மளை படிக்க வைக்கிறதுனால நமக்குள்ளே என்ன வந்துடுது? எப்படியாவது என்ன சம்பாதிக்கணும், நம்ம காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு நமக்கு அது எந்த வழி அப்படின்லாம் யோசிக்காமல் போய் தவறான வழிகளில் போய் என்ன பண்ணுறோம்? நம்ம சிக்கிக்கொள்கிறோம். என்ன கிடைச்சா போதும், எனக்கு காசு கிடைச்சா போதும், எனக்கு விரும்புறது நடந்தால் போதும், எனக்கு விரும்புறதை யாராவது செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் தவறான வழிகளில் போய் சிக்கிக்கொள்கிறோம். அப்படி சிக்கிக்கொள்ளாத. நீ கர்த்தரை தெரிந்து கொள். உனக்கு எந்த சூழ்நிலைகளும் உனக்கு தேவையானவர்களை தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஞானம் கையில் என்ன இருக்குது? ஞானம் வெறுங்கையாக வராது. நம்ம தான் பல வீட்டுக்கு எப்படி போவோம்? வெறுங்கையாக போவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை, அதனால் எப்படி போகிறோம்? வெறுங்கையாக போகிறோம். ஆனால் ஞானம் ஒரு மனுஷனிடத்தில் வரும்போது ஞானம் ஒரு பொழுதும் வெறுங்கையாக வராது. சாலமோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். யாருடைய மகன்? தாவீதினுடைய மகன். 12 வயசில் என்ன வாக்க போகிறாங்க? 12 வயசில் யார் கையில செல்வம் இருக்குமா? லீகலி யார் கையிலையும் என்ன இருக்காது. லீகலாக ஒருத்தர் கையில் செல்வம் வரணும்னா எத்தனை வயசு ஆகணும்? இப்போ எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு வரணும்னா எத்தனை வயசு ஆகணும்? எனக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆகணும். 18 வயசு ஆனால் தான் நான் என்ன பண்ண முடியும்? லீகலி யார்? நான் அடல்ட், அப்படி தானே? அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு செல்வத்தை, ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண முடியும்? இப்போ 12 வயசில் இருக்கிற சாலமோனுக்கு ஏதாவது செல்வம் இருந்திருக்க முடியுமா? ஏன்? லீகலி அவன் யார்? மைனர். லீகலி அவன் யார்?
மைனர். இப்போ இந்த சாலமோன் கர்த்தர் அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன? இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு வாத்தியார் கேட்டாராம் பசங்களெல்லாம் பார்த்து, ஏய் நீங்கள் கடவுள் முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள்லாம் என்னடா கேட்பீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே ஒருத்தர் சொன்னானா, நான் வந்து கார் வேணும்னு கேட்பேன் சார். இன்னொருத்தர் சொன்ன எனக்கு நிறைய காசு வேணும்னு கேட்பேன் சார். இன்னொருத்தர் சொன்னா எனக்கு டியூக் பைக் வாங்கணும்னு என்ன பண்ணுவேன் சார் கேட்பேன் சார். இன்னொருத்தர் சொன்னா எனக்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு என்ன பண்ணுவேன் சார். சார் டென்ஷன் ஆகிட்டேன், என்னடா நானாக இருந்தால் என்ன கேட்பேன் தெரியுமா, எனக்கு நிறைய ஞானம் கொடுங்கன்னு என்ன பண்ணுவேன். அப்போது ஒரு பையன் கடைசி பெஞ்சிலேருந்து சொன்னான், சார் யார் யார்கிட்ட எது எது இல்லையோ அதைத்தான் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும் சார். நம்ம பல நேரத்தில் அதனால தான் நீங்களாம் ஞானம் கேட்கலையோ. பாஸ்டர் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஞானத்தை கேட்குறீங்க. என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஞானம்லாம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர். நான் சொல்கிறேன் அந்த ஞானம் இல்லை, அந்த ஞானம் இல்லை, தேவன் கொடுக்குற ஞானம், தேவனுடைய ஞானம். இந்த சாலமோன் என்ன பண்ணாராம், 12 வயசில் ராஜாவாக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் வாரிசை என்ன ஆக்கிடணும், ராஜாவாக்கிடணும். சின்ன பையன் 12 வயசுனா 3 எந்திரி 3 ஆமாம் திரும்பி நில்லு. இப்போ 3 என்ன வாக்க போகிறாங்க, ராஜா வாக்க போகிறாங்க. அதுக்கு ஏன் சலிச்சுக்கிற, சந்தோஷப்படணும் ராஜா வாக்குனா. ஆமாம் 3 ராஜா வாக்கிட்டு இப்போ நான் கேட்குறேன், ராஜா 3 உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். 3 என்ன கேட்பான், SX 950 என்னப்பா இல்லையா, மாண்டேஜா 3 என்ன கேட்பான். ஆனால் இந்த சாலமோன் என்ன கேட்டான் தெரியுமா, ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு பெரிய வேலையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சர்ச்சில் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன வேலை, ரொம்ப பெரிய ஸ்டோன் அண்ணா மாதிரி என்னால் என்ன பண்ண தெரியாது, வாசிக்க தெரியாது. அதனால எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே, எனக்கு என்ன தேவை, ஞானம் வேணும்னு கேட்டார். ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா, உலக கதைகள்லையே ஞானமுள்ள ராஜாவுடைய கதை சொல்லணும்னா யார் கதை எடுத்து சொல்லுவாங்க, அப்படி ஒரு பெரிய ஞானியாக மாற்றினார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரா, ஏன்னா ஞானம் வந்துச்சுன்னா செல்வமும் வரும், தீர்க்காயுசு வரும், ஐஸ்வர்யம் வரும், எல்லாத்தையும் எது கொண்டு வரும். இன்னைக்கு ஞானத்தை கேட்குறீங்களா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்குறீங்களா, இன்னைக்கு ஞானத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா. இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை தெரியுமா, கர்த்தர் கொடுக்குற அறிவு இருக்கும் என்றால், கர்த்தர் கொடுக்குற ஞானம் இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும், வேதத்தில் வாசித்தோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் என்ன பண்ணட்டும், கேட்கட்டும். யார்கிட்ட கேட்கணுமா ஞானத்தை, யார் கொடுக்கணும், நீங்கள்லாம் யார்கிட்ட கேட்கணும் ஞானத்தை. தம்பி உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்கணும். வேறு யார்கிட்டையும் இப்போ எனக்கு அறிவு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஏசப்பா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அறிவு கொடுக்க முடியும். ஏசப்பா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான அறிவையும் புத்தி என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதனால் யாரிடத்துல கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்க. அவர் எப்படி கொடுப்பாரா, சம்பூர்ணமாய் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு, ஃபுல்லாக கொடுப்பாரு, பிளென்ட்டியாக உங்களுக்கு என்ன பண்ணுவார். எப்படி கொடுக்குறாரு அவர், லிபரலா, பிளென்ட்டியா, நிறைய மெஷர்ஸ், அளவிட முடியாத ஞானத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். என்ன தருவார், காலேஜில் எப்படி நடக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி ரிப்ளை பண்ணணும், எப்படி வீட்டில் நடந்துக்கணும், எப்படி சர்ச்சில் நடந்துக்கணும், எப்படி வேலை செய்கிற இடத்துல நடந்துக்கணும், எப்படி குடும்பத்தில் நடந்துக்கணும், எப்படி தெருவில் நடந்துக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் ஞானத்தை யார் கொடுப்பா, கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஞானம் மட்டும் உனக்கு வந்துட்டுன்னு வை, அந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வை, அந்த ஞானம் மட்டும் உன் வாழ்க்கையில் கிடைச்சிட்டேன்னு வை, உன்னை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. நீ போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை நடத்துகிறவராயிருப்பார். கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவராயிருப்பார். அதனால எனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? இன்னிலிருந்து எதை தேடுங்க? ஞானத்தை தேடுங்க. ஞானம் எங்க இருக்கு தெரியுமா? இப்போ ஞானத்தை தேடணும். ஞானம் எங்க இருக்கு தெரியுமா? ஞானம் எங்க இருக்கு? டேப்ல இல்லை. ஞானம் எதுல இருக்கு? இதுல இருக்கு. இது ஃபுல்லா என்ன புஸ்தகம் தெரியுமா? ஞானத்தை கொடுக்கிற புஸ்தகம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அறிவு என்ன பண்ணுது? இருக்கு. இதை நீ உள்ள ஏற்றிட்டு இருதயத்தில் வச்சுட்டு இதை நீ அப்படியே கடைபிடிப்பேன்னா உன்னை போல ஞானி இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. உன்னை போல புத்திசாலி வேற யாருமே இருக்க முடியாது. நீ எப்படி வாழலாம் என்பதை கற்றுக்கொண்டவன், இந்த புத்தகத்தை தன்னுடைய இருதயத்தில் பாதுகாக்கிறவன். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணிடாத, சாய்ந்திராத. எப்போதும் இதை குறித்தே நீ என்ன பண்ணணும்? பேசிக்கொண்டே இருக்கணும். எப்போதும் இவைகளை குறித்தே நீ யோசிக்க வேண்டும். எப்போதும் இதை நீ வாசிக்கணும். நீ வீடுகளில் இதையே என்ன பண்ணி வச்சிருக்கணும்? ஒட்டி வச்சிருக்கணும். ஏன்னா இதை வாசிக்கும் போது, இதை பார்க்கும் போது, இதை கேட்கும் போது, இதன்படி நடக்கும் போது நீ யாரா மாறிடுவ? ஞானியா மாறிடுவ. ஞானியா மாறுறதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை என்ன பண்ணு? இதை வாசிக்கணும். இதை இருதயத்தில் என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். இது எவ்வளவு அதிகமாக இருதயத்தில் வருதோ அவ்வளவு அதிகமான ஞானம் என்ன பண்ணும்? ஏன்னா இதில் தான் என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. இதில் தான் அறிவு இருக்கு. இது யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்து ஏன் மிகவும் ஞானியா இந்த உலகத்தில் இருந்தார் தெரியுமா? அவருடைய இருதயம் முழுவதும் எதனால நிறைஞ்சிருந்தது? கர்த்தருடைய வசனத்தினால நிறைஞ்சது. பிசாசு வர்றான், அவரை டெம்ப்ட் பண்ணி பார்க்குறான், சோதிச்சு பார்க்குறான். அவர் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. பிசாசு எப்படி வந்து டெம்ப்ட் பண்ணான்னு தெரியுமா? அவருக்கு ரொம்ப பசிக்குது. ஏன்னா 40 நாள் அவர் என்ன பண்ணலை? சாப்பிடலை. ஆப்வியஸாக எல்லாருக்கும் என்ன பண்ணும்? பசிக்கும். இந்த டைமில் வந்து நமக்கு ஒரு அற்புதமாக ஒரு பன் பட்டர் ஜாம் கிடைக்குதுன்னு வைங்க, பிலால்ல இருந்து. எப்படி இருக்கும்? நல்லா பசிக்கிற நேரத்தில் நல்லா இருக்குமா இருக்காதா? அதைத்தான் செய்ய சொல்கிறான் பிசாசு. இந்த கல்லெல்லாம் பன் பட்டர் ஜாமா என்ன பண்ணுங்க, நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இவருக்குள்ள என்ன இருக்கு? ஞானம் இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ மறந்து போயிட்டேன். பிசாசு கூட நேரத்தில் சில நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறாரு? ஹெல்ப் பண்ணுறான். நமக்குள்ள என்ன கிருபை இருக்குன்னு யார் சொல்லிக் கொடுக்கறது? நம்மளால என்ன முடியும்னு யார் சொல்லிக் கொடுக்கறது? பிசாசு சொல்லிக் கொடுக்குற ஐடியா உன்னைய உயர்த்துறதுக்கு கிடையாது. உன்னுடைய டேலண்ட்டையே எனக்கு காட்டி கொடுத்தது யாரு? இப்ப இயேசுக்கு அவருடைய டேலண்ட்டை சொல்லிக் கொடுக்கறது யாரு? இயேசு. இங்க வந்து உட்காருங்கப்பா, முன்னாடி வாங்க, படுத்துக்கோங்க. வாங்க. பரவாயில்ல வாங்க. நீங்கள்லாம் 3 பேர் சமமானவங்க தான். வாங்க வாங்க சீக்கிரம். யாரு யாரும் என்ன பண்ணக்கூடாது? நோண்டக்கூடாது. சரியா? அப்புறம் நான் நோண்டுவேன் உங்களை. சரி. இப்போ இயேசுக்கே அவருடைய கிருபையை சொல்லி கொடுக்குறான். ஐயோ 40 நாளா இதை நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். பார்த்த கல்லெல்லாம் என்னமாக்கிருங்களா? அப்படியே சொன்னார். அவருக்குள்ள வசனம் இருந்தது. என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளினால என்ன பண்ணுவான்? இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். பிசாசு சொல்றதுக்கு சரியான பதிலடி கொடுத்து பிசாசை மேற்கொள்வது தான் என்னது? ஞானம். அடுத்து 2வது என்ன நடந்தது தெரியுமா? அவர் எங்க கூட்டிட்டு போறான்? தேவாலயத்தில் நல்ல ஹைட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சொல்றான், இங்கிருந்து என்ன பண்ணுங்க நீங்க? ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உடனே நம்ம அந்த பாட்டை பாடிட்டு வேற இருந்து என்ன பண்ணிருப்போம்? என் பாதம் கல்லில் இடரா. இயேசுவி நாமத்தினால என்ன காப்பாத்துங்க. தூதர் வந்து என் காலை என்ன பண்ணுங்க? உடனே இயேசு என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பாராதன்னு என்ன பண்ணிருக்கு?
நான் பைபிள் படித்தவன், நான் வசனம் படித்தவன், வசனம் சொல்லுது தேவனை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால நான் மேலேருந்து குதிச்சு நான் விஷத்தை குடிச்சு வேகமாக பைக்கு ஓட்டி ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாருன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். தேவனை நான் ஜெபம் பண்ணிட்டு தான் பாஸ்டர் வேகமாக பைக் ஓட்டுவேன், பரீட்சை பார்க்கக்கூடாது. யார? வேதம் சொல்லுது. பிசாசு சொல்லுவான், கர்த்தர் பார்த்துப்பார், தூதர் உன் கூடவே என்ன பண்ணுறாங்க, அப்படியே அக்கினி மதிலாக உன்னை சூழ்ந்துருக்குறாங்க. உனக்கு முன்னாடி போகும்போது டேய் இங்கே வந்து உட்காரு, இங்கே வா, உட்காரு, ஆடி வாங்க. பிசாசு சொல்லுவான், தூதர்கள்லாம் உன்னை சூத்திருப்பாங்க, அப்படியே நெருப்பு மதிலாக என்ன பண்ணுவாங்க, நெருப்பு மாதிரி இருந்து உன்னை காப்பாற்றுவாங்க. தடுமாறினா கையை பிடிச்சிருவாங்க, காலை பிடிச்சிருவாங்க. அதனால நீ எவ்வளோ உன் பைக் வாங்கினதே எதுக்காகத்தான், இந்த பைக்கில் ஸ்லோவாலாம் என்ன பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது நீ சொல்லணும், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதுன்னு என்ன பண்ணியிருக்கு. நான் கெட்ட நண்பர்கள் கூடலாம் சேர்ந்துப்பேன், ஆனால் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். கர்த்தர் என்ன பண்ணுவார், எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு பாதுகாவல் யார் தான், கர்த்தர் தான். அப்படின்லாம் தேவனை என்ன பாராத, பரீட்சை பாராதுன்னு வேதம் என்ன பண்ணியிருக்கு. ஆமாம், தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. வசனம் சொல்லியிருக்குது, நான் இதை முயற்சி பண்ணுறேன், அதை முயற்சி பண்ணுறதுக்காக கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். நீ அறியாமல் போகிற வழியில் உனக்கு ஆபத்து வரும்போது, உன்னுடைய பாதம் இடரும் போது, நீ ஸ்கிட்டாக விழ நினைக்கும் போது, நீ தடுமாறுகிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நிச்சயமாய் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை நினைப்பில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது கர்த்தரை. இப்போ இந்த ஞானம் எங்கேருந்து கிடைச்சிது இயேசுக்கு? வேதத்தை படித்ததுனால கிடைச்சிது. மூன்றாவது பிசாசு, இதுவும் அல்ல, நம்ம ஆளுக்கு வேற ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். மலைக்கு கூட்டிகிட்டு போய் எதெல்லாம் காமிக்கிறாரு, அமெரிக்காவை காமிக்கிறாரு, லண்டனை காமிக்கிறாரு, ஆஸ்திரேலியாவை காமிக்கிறாரு, துபாயை காமிக்கிறாரு, புர்ஜ் கலீஃபாவை காமிக்கிறாரு, யூரோப்பியன் கண்ட்ரிஸை காமிக்கிறாரு. எல்லாத்தையும் காமிச்சிட்டு சொல்கிறாரு, நீ பாரு, வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க, நீன்னு என்ன பண்ணலாம், போகிறதுக்கு வாய்ப்பு என்ன பண்ணி தரேன், நான் ஏற்படுத்தி தரேன். ஒன்றும் இல்லை, யாருக்கும் தெரியாமல் என் காலில். உடனே நம்ம கண் எது மேலே போகக்கூடாது, எப்படிரா சிங்கப்பூர் போகலாம், எப்படிரா மலேசியாவுக்கு போகலாம், எப்படிரா வெளிநாட்டுக்கு போகலாம், யாரை பிடிச்சாவது, யார் கையை காலை பிடிச்சாவது, என்ன பாவம் செஞ்சாவது என்ன பண்ணிடலாம். இயேசு என்ன சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு வேதம் என்ன பண்ணியிருக்கு. என் தேவனை ஆராதிக்கிறதுனால கிடைக்கிற தாதங்குப்பமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜிகேஎம் காலனியே எனக்கு ரொம்ப போதும், குளத்தூரே ரொம்ப நல்லாவே என்ன பண்ணுது இருக்குது. ஆராதிக்கிற தேவனை விட்டுவிட்டு எனக்கு புர்ஜ் கலீஃபாவும் வேண்டாம், நியூயார்க்கும் சொல்லுவீங்களா? எங்கடா வாய்ப்பு கிடைக்கும், யாரை பிடிச்சி போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் கூட்டிகிட்டு போனால் போங்க, கர்த்தர் உனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா என்ன பண்ணுங்க தாராளமாக. ஆனால் தீமையான வழியில் தேவனை மறுதலிச்சு தேவனை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிற பையன் ஆன்லைன் எனக்கு கிடைச்சாரு, வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணு கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டுட்டு, நீ எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரை வணங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு தேவை வெளிநாடு வர்றதுக்கு ஒரு அப்புறமா நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணக்கூடாது. நரகமாயிடும் வாழ்க்கை. வாழ்க்கை என்னவாயிடும், என்னவாயிடும், நரகமாக மாறிடும். இயேசு என்ன தெரியுமா சொன்னார், தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு கிடைக்கிற இந்த உலகத்தினுடைய ஒரு மேன்மையும் எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருக்கு மட்டும் என்ன பண்ணுவேன், ஆராதிப்பேன்னு கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஞானத்தை பெற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் எவ்வளவு தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானத்துக்கு கீழே எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு நாமத்தை அவருக்கு என்ன பண்ணாராம், ஏற்படுத்தி கொடுத்தாராம்.
நீ கர்த்தரை தெரிந்து கொண்டா உன் நாமத்தையும் உன் பேரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பிரஸ்தாபமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாரை தெரிஞ்சு கொள்றீங்க? அதுக்கு தேவை என்னது? ஞானம். எங்கேருந்து கிடைக்கிற ஞானம்? வேதத்திலேருந்து கிடைக்கிறேன்னா. கண்களை மூடுவோம், எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. எனக்கு என்ன ஞானம் தேவை தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த வேதத்திலேருந்து நீங்கள் கொடுக்குற ஞானம் வேணும் ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்குற ஞானம் இல்லை, இந்த உலகத்திலேருந்து கிடைக்கிறது அறிவு. படிப்பு கொடுக்குறதெல்லாம் என்னது? அறிவு. ஆனால் ஞானத்தை யார் தான் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும். சயின்ஸு தெரிஞ்சவங்கெல்லாம் ஞானிகள் கிடையாது, மேக்ஸு தெரிஞ்சவங்கெல்லாம் ஞானிகள் கிடையாது, ஆங்கிலம் தெரிஞ்சவங்கெல்லாம் ஞானிகள் கிடையாது. வேதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் யார்? அவர்களெல்லாம் அறிவாளிகள். அவர்கள் யார் கிடையாது? ஞானிகள் கிடையாது. ஆனால் கர்த்தர் தான் எதை கொடுக்கணும்? ஞானத்தை கொடுக்கணும். கர்த்தர் தான் எதை கொடுக்கணும்? நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். கர்த்தர் ஞானத்தை எதில் வச்சிருக்கார் தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஓ ஜீசஸ், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் கர்த்தர் நம்மை அழைத்ததையும் நம்மை தெரிந்தெடுத்ததையும் கர்த்தர் நமக்கு நம்மேல் கிருபையாக இருக்கிறதையும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுதலையும் நினைத்து பார்ப்போம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதிலே
இந்த மாதத்துடைய இந்த 2வது ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு நம்ம எந்த விதத்திலும் தகுதியும் பாத்திரமும் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆயினும் அவருடைய கிருபையினால நிலை நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இந்த உலகத்திலே வாழ்கிற நாம கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து கிறிஸ்துவுடைய விருப்பத்தை, ஏன் அழைத்த நோக்கத்தை, கர்த்தர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு இந்த நாளில் தேவனை அறிகிற அறிவை உண்டாக்குகிற வேத அறிவு நமக்கு முக்கியம். வேத வசனத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் நாம் உண்மையாகவே நேசித்து வாசித்து அதை கைக்கொள்கிற பிள்ளைகளாக இருந்தால் தேவனை அறிகிற அறிவும் ஞானமும் நமக்கு உண்டாயிருக்கும். அந்த ஞானத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். இந்த அருமையான வாலிப பிள்ளைகள், வெளுத்ததெல்லாம் பால் என்று நீங்கள் நினைவிடாம். உலகத்திலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தோன்றுகிற அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் துக்கத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகும், கண்ணீருக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். அப்படிப்பட்ட கண்ணிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியா இன்றைக்கு உங்களுக்கு அழைக்கிறார். நல்ல ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஞானமடைய கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்று இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கொண்டு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, ஏன் கண்மலை மேற்கிற ஒரு பட்டணம் மறைந்திருக்காது போல இந்த பூமியில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற, யாவருக்கும் மறைந்திருக்காத சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்காக வாழ எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். உமக்காக வாழுவேன், உமக்காகவே ஜீவிப்பேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எந்த நிலைமையிலும் உம்முடைய அன்பை விட்டு ஆண்டவரை பிரிக்காமல், உமது கிருபையை விட்டு நான் விலகாமல் உமக்காக என் ஜீவன் பரியந்தமும், என் தந்த ஜீவ நாட்கள் பரியந்தமும் உம்மை பின்பற்றி வர என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் உடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, என்னை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். உமது வழிகளில் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உமது வேதத்தை வாசிக்க நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கை கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், உம்முடைய சத்தியத்தை விசுவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்ந்து ஓடி உம்முடைய முகத்தை தரிசிக்க இதோ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவன் பரியந்தமும். ஆமென்.
விருப்பத்தையும் வாஞ்சியும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய மறு விருப்பை நிறைவேற்றுவார். நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதை அவர் அந்நாள் வரைந்து காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். காத்து நடத்துவார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கிருபையுள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதில் இந்த விசேஷித்த வாலிபர் ஐக்கிய கூட்டத்திலே வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரி, முதியோர்கள், அத்தனை பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தை கேட்ட இந்த ஆலோசனை நடக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க அப்பா. கர்த்தர் தயவாய் அவர்களை பொறுப்பெடுத்து கொண்டு உமது வழிகளில் நடத்தி ஆண்டவரே போதித்து போஷித்து இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய அன்பை கிருபையை விளங்க பண்ணி இந்த உலகத்தில் பிசாசை ஆண்டவரே, பிசாசு கொண்டு வர கேடான காரியங்கள் அத்தனை மேற்கொண்டு ஆண்டவரே உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளாய், இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஆசீர்வாதியும் அருமையான செய்து கொடுத்த தாசரோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். இன்னும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமிக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவல் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.